ஏய், என் மகன் முழிச்சிட்டாண்டி. இனி நீங்க இப்படித்தான் வாய் அடைச்சு போய் நிக்கணும். ஒருத்தி கூட வாய் திறக்க முடியாது. வாயா, வா உட்கார். பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்க. சில விஷயங்கள் பேசணும். உட்காந்து பேசுறதுக்கு டைம் இருக்கா உனக்கு? உட்காருப்பா, வா உட்கார். சக்தி, நீ நிறைய சங்கடப்பட்டிருப்ப. அண்ணன் அந்த வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை ஒரு மாதிரியாக பேசிட்டாருன்னு. நம்மளை விட்டுட்டு அந்த கதிர ஞானத்துக்கெல்லாம் பறிஞ்சு பேசுகிறான்னு நினச்சிருப்ப நீ. அப்படிலாம் இல்லைண்ணே. எனக்கும் 28 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இம்பிட்டு வருஷம் என்னை பற்றி எனக்குள்ளேயே நிறைய கேள்வி இருந்துச்சு. நாம் எப்படி வளர்ந்தோம், எப்படி ஆளானோம், என்னத்தை சாதிச்சோம்னெல்லாம் தோணும். இப்போ அப்படி இல்லைண்ணே. இனி பழசை யோசித்து என்னத்தை செய்ய போகிறோம்? நான் இனி என்ன செய்யணும் அதை மட்டும்தானே யோசிக்கிறேன். டேய், என் குணத்தில் சிலது என் தம்பிமார்கிட்ட எவன்கிட்ட இருக்கான்னு பார்ப்பேன். இந்த ஞானம் நம்மளை மாதிரி இருக்கானா, இல்லை இந்த கதிரி நம்மளை மாதிரி இருக்கானான்னு யோசிச்சேனே தவிர உன்னைய பற்றி நான் யோசிக்கவே இல்லைடா. சின்ன பிள்ளையில சவள பிள்ளை மாதிரி இருப்ப நீ. கல்யாணமான முன்னாடி பொண்டாட்டி தாசன் ஆகிட்டேன். ஆனால் சக்தி, ஜெயிலில் வந்து என்னை பார்க்குறப்போ நீ பேசின பார்த்தியா, அந்த தரமும் சரி, போஸ்டர் பெரியசாமி வீட்டில் வச்சு என் கூட சண்டை ஓட்டையில் உள்ள உனக்குள்ள இருக்குப்பார் ஒரு உறுதி, அது வெளியே தெரியாமல் இருக்குப்பா. அம்புட்டு இருக்குடா உனக்குள்ள. வாய்க்கு வாயே எனக்கு எது வேணாம் எது வேணான்னு நீ சொல்றீல, அது உன் உரிமைடா. நீ பேசுற, ஆனால் எனக்கு சங்கடமா இருக்கலப்பா. உனக்கு நான் செய்யாம விட்டா அது பெரிய பாவம்ப்பா. அண்ணா, அதெல்லாம் எதுவும் வேணாம்ண்ணே. உங்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க, அதுவே போதும். எனக்கு எதுவும் வேணாம். தா, இதுதான்டா உன்ட்ட எனக்கு பிடிச்சது. தன்னலம் பார்க்காம குடும்பத்துக்காண்டி யோசிக்கிற பார்த்தியா, அதுதான் என் குணம். அது உனக்கு அமைஞ்சிருக்கு. எப்ப சக்தி, உன்னே ஒரு பார்வை, என் மயன் தர்ஷன ஒரு பார்வை பார்க்கலப்பா. என்னைய பொறுத்த அளவுக்கு நீங்கள் 2 பேருமே என் மக்கமா இருந்தேன். அதை வெளிக்காட்டிக்கிட்டு சக்தி சக்தின்னு எனக்கு உருக தெரியல. நல்லா இருக்கும் மனசுக்கு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சா ஓம் முகந்தால என் மனசுக்குள்ள வருது. அதான் ஓம் பேர்ல பூஜை பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம்ப்பா. அபிஷேகம் ரெடி ஆயிடுறேன், இருந்து பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போ. சரி என்னப்பா? எப்பா சக்தி, சாப்பிட்றியானப்பா? ஏன் இப்படி இழைச்சி போயிருக்க? சாப்பிட்றேண்ணே. எங்கப்பா உன் வீட்டுக்காரம்மாவோட சேர்ந்து ஊரை சுத்திக்கிட்டே தர்ற, எங்க சாப்பிட்ருப்ப? இந்த அம்மா கையாலாவது சாப்பிடணும். முதல்ல உடம்ப பார்ப்பா. உழைக்கிறதுக்கு உடம்பு வேணும்ல. அடடே, தம்பியா வந்துட்டாரா? சரியான நேரத்துல தான் வந்திருக்காரு. ஐயா, அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாமி கும்பிடலாம். அப்புறம் என்னப்பா, சாமியே உன்னை சரியான நேரத்துக்கு தான் கொண்டாந்து விட்டுருக்கு. வா, சரி சாமி கும்பிட்டு வருவோம்.
என்ன பண்ணல சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேண்ணே. எனக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சுப்பா. என்ன அம்மா தான் வருத்தப்படும் நம்மளை கூட்டிகிட்டு போகலையேன்னு. எல்லாம் கூடி வரட்டேன், குடும்பத்தோட வந்து பொங்க வச்சிருவான். என்ன சொல்ற? சரிண்ணே. அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வா குமரேஷா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் மச்சான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கண்ணே, அவங்களும் நல்லா இருக்காங்க. என்னண்ணே ஜெயில இருந்து வந்து சொந்த வீட்டில் தங்காம சம்பந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கியிருக்கீங்களே, ஏண்ணே? வீட்டு பொம்பளை ஆளுங்க ஏதோ உத்தரவு கொடுக்கலையோ? பாவம், ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, படிக்க வச்சீங்க, சீர்சனத்தை செஞ்சீங்க. ஆனா உங்க வீட்டு பொம்பளைங்க வீட்டுக்குள்ள விடாம இப்படி பிச்சைக்கார மாதிரி ரோட்ல நிக்க வச்சுட்டாங்களே. எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு ரொம்ப தெரியுமா? சக்தி வாப்பா, போயா வாப்பா, அங்கிட்டு வா. வா வந்து உட்காரு. வாப்பா வந்து உட்காருப்பா. இவன் மட்டுமா பேசுறேன்? ஊரே பேசுது. என்ன செய்யறது? அமைதியா இருப்பா. சக்தி, அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு இல்லப்பா, எனக்கு அதான் தோணுது. சக்தி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவாப்பா. வீட்டு பொம்பளைகள்கிட்ட பேசி வீட்டில் தங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி வாங்கி தர்றியாப்பா? ஏப்பா, கதிரை பொறுத்தவரை அவன் முரட்டுத்தனமாக அலைகிறான். ஞானா அவனுக்கு நான் சொத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஏன் முன்னாடி அலைகிறான். ஆனால் இதை பேசுறதுக்கு நீ தான் சரியான ஆளு. சரியா பேசுவ. சக்தி, இப்பெல்லாம் நான் ஒரு சாமியார் மனநிலைக்கு வந்துட்டப்பா. மனசுல கோவந்தாவெல்லாம் இருக்குத்தான் செய்யுது, ஆனா அதெல்லாம் மேலோட்டமா இருக்கு. இவன் எதிரி, இவனை வெட்டிடனு அவனை குத்திடணும்னு அந்த நினைப்பே எனக்கு இல்லை. எப்படி பார்த்தாலும்ப்பா, மிஞ்சி மிஞ்சி போன இன்னும் 2 வாரம் மறுபடியும் ஜெயிலுக்கு போறேன். அது வரைக்கும் நம்ம வீட்டு மனுஷ மக்களோட சேர்ந்து உட்காந்து சிரிச்சு பேசி ஆத்தா கையால ஒரு வாய் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன்.